நாள் உங்கள் தலைமையில் கூட்டணி சொல்லிக்கிட்டு அடுத்த நாள் உளவுத்துறை ரிப்போர்ட் ஒரு பொய்யா தினமலரில் ஒரு செய்தியை பண்றீங்க. 2 பெரிய கட்சிகள் சேர்ந்தாதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியுமா? எது 2 பெரிய கட்சி? எது? நான் எடப்பாடி வீழ்த்த நினைக்கிறேன். அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஐடென்டிஃபை எனிமின்னு எடப்பாடிக்கு நமக்கு தான் அரசியல் ரீதியான பிரச்சனை. மிதுன் பழனிசாமி ஐயர் நாடார் என்ன செய்ய முடியுங்கிறதுக்கான ஒரு இதுக்கு தான் நாம 2026 நமக்கு என்ன செய்ய முடியுங்கிறத தம்பி தொழில் வளருக, தொழிலதிபர், நிறைய பேருக்கு தொழில் கொடுக்க, நல்லா தொழில் ரீதியாக வளரட்டா தம்பி, அது மேலே பாசம்தான். அந்த தம்பிக்கு நம்ம அரசியல் ரீதியாக கொடுக்கக்கூடிய பதிலை தான் நாம் 26 செயல்படுத்திட்டு இருக்கிறோம். என்றாலும் நீங்கள் முழு பூசணிக்காயை மறைக்கிற மாதிரி, சோத்துல மறைக்கிற மாதிரி ரீலாக கலராக விஜய் டீம் விடும்போது விஜய் டீம் கதை விடும்போது நம்ம அப்பப்போ ஊதி பறக்கக்கூடிய பலூனில் ஊசி வச்சு குத்திட்டு தான் இருக்க முடியும். அதில் உடனே அடுத்த நாள் ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணுறாரு? ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து அதிமுக தாவேக்கா. அதிமுக பிரமிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 20% ஓட்டு எடுத்திருக்கிறான். அவன் 10.5 கொடுத்ததுனால வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்கிறான். அவன் தருமபுரி, சேலம், சிதம்பரம், விழுப்புரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, இந்த இவ்வளவு தொகுதிக்குள்ள ஒரு 36 தொகுதிக்குள்ள ஸ்டாலினோட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. வன்னியர்கள் அவரை கொண்டாடுறாங்க. நம்ம ஜாதிக்கு தனி ஒதுக்கீடு அவர் தானே தந்தாருன்னு கொங்கு வேளாள கவுண்டரான எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களின் பெருந்தலைவராக அவன் பார்க்குறான்.